வெல்கம் டு மிஸ்டர் ஆதிடெக் யூடியூப் சேனல். மினி ஹோம்மேட் ட்ரோன் எப்படி செய்ய போகிறோங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரோன் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பேம்பு ஸ்டிக், அப்புறம் 4 பேனாவோட மூடி எடுத்துங்க, சார்ட் 4, ட்ரோன் மோட்ரு 4, அடுத்த 4 ப்ரொப்பல்லர் ஆன்டி கிளாக்வைஸ் கிளாக்வைஸ் 2 எடுத்துங்க. அடுத்த ட்ரோன் கண்ட்ரோலர், பேட்ரி லிப்போ பேட்ரி எடுத்துங்க, 220 mAh எடுத்துருங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்ஸ்மீட்டர் வேணும், டிரான்ஸ்மீட்டர் எடுத்துங்க. அடுத்த பேம்பு ஸ்டிக் எடுத்துங்க, அதில் 11 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி 2 பேம்பு ஸ்டிக்லேயும் 11 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி அதை கட் பண்ணிடுங்க. பாக்கி உள்ளதை இங்கிட்டு உள்ளதை கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, கட் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த பேம்பு ஸ்டிக்கில் 5.5 சென்டிமீட்டரில் சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டிக்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க 5.5 சென்டிமீட்டரில். ஓகே, மார்க் பண்ணியாச்சு. அதில் நம்ம நைஃபை வச்சு லேசாக குழி மாதிரி அந்த சென்டரில் குழி மாதிரி பண்ணிக்கணும் 2 ஸ்டிக்லேயும். ஏன்னா அப்போ தான் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். செம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். அடுத்து நம்ம கீழே ஒரு மார்க்கு பென்சிலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக நேராக இருக்கணும்னு தெரியும். அந்த சார்ட் எடுத்து கீழே வச்சுங்க, ஒரு சார்ட் பீஸ் ஒன்றையும் கீழே எடுத்து வச்சுக்கிட்டு அதை டேப் போட்டு ஒட்டிடுங்க, எடுத்துகிட்டு வர மாதிரி. அடுத்த ஃபெவிக்விக் வச்சு இந்த ஸ்டிக்கு நல்லா ஒட்டிடுங்க. அடுத்த இன்னொரு சார்ட் எடுத்துங்க, மேலே ஃபெவிக்விக் வச்சு இந்த சார்ட்டை ஒட்டிடுங்க. மேலே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க. ஓகே, ஒட்டியாச்சு. அடுத்தது பேனாவோட மூடி எடுத்துங்க. அதில் மேலே உள்ளது இந்த ப்ளூ கலர் தேவையில்லை, பாக்கி அந்த ஒயிட் கலர் தான் தேவை. அதே மாதிரி 4 மூடியும் எடுத்துருங்க. அடுத்து கத்தி எடுத்து கத்தி வச்சு ஓட்டை போட்டுக்கங்க. 2 சைடும் போட்டுக்கணும் அதே மாதிரி. ஓகே, இந்த மாதிரி போட்டுங்க 4 மூடியிலையும். போட்ட மூடி எடுத்து இந்த நம்ம செஞ்சு வச்ச இந்த பேம்பு ஸ்டிக்கில் அந்த பேஸை இதில் கரெக்டாக பொறுத்துங்க. ஏன்னா இதில் தான் நம்ம ட்ரோன் மோட்ரு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அந்த மூடியில். இதே மாதிரி 4 இதுக்கும் கரெக்டாக பொருத்தி ஃபெவிக்விக் வச்சுருங்க. ஃபெவிக்விக் வச்சுருங்க. க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம், ஃபெவிக்விக் வச்சுக்கிட்டேன். ஓகே, அடுத்த ட்ரோன் மோட்ரு எடுத்துங்க, 4 மோட்ரு. இதை எடுத்து அந்த மூடியில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஒயரை கீழால் விட்டுருங்க. ஓகே, இதே மாதிரி 4 மோட்டரையும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இந்த மாதிரி லாக்கு எடுத்துங்க. எடுத்து இந்த ஒயரை நல்லா டைட்டாக கட்டிடுங்க. ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இதே மாதிரி 4 சைடும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க.
ஓகே. அடுத்தது ட்ரோன் கண்ட்ரோலர் எடுத்து நீங்கள் ஒட்டிங்க. ஒட்டியாச்சு. அடுத்து சால்ட்ரிங் வைக்கணும். 4 மோட்ரு இருக்கும். சால்ட்ரிங் வச்சுக்கலாம். ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அதில் கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து வைங்க. 4 சைடும் 4 மோட்ருக்கான இது இருக்கும். அதில் பார்த்து வச்சுருங்க. ஓகே. இதே மாதிரி 4 மோட்டருக்கும் வச்சுருங்க. 4 மோட்டருக்கும் ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக வச்சுருங்க. அடுத்து பேட்ரி கனெக்ட் பண்ணணும். பேட்ரி எடுத்துங்க. பேட்ரிலையும் உங்கள் சால்ட்ரிங் வச்சுருங்க. ப்ளஸ் மைனஸ் பார்த்து. ஓகே, வச்சாச்சு. அடுத்தது நம்ம பேட்ரி ஒட்டிடுங்க. மேலே போர்டுக்கு மேலே ஒட்டிடுங்க. ஓகே, ஒட்டியாச்சு. அடுத்து நம்ம ப்ரொப்பலர் ஆன்டி கிளாக்வைஸ் கிளாக்வைஸ் 2 டைப் ப்ரொப்பலர் இருக்குது. ப்ரொப்பலர் மட்டும் கரெக்டாக வச்சாதான் நம்மளுக்கு ட்ரோன் மேலே பறக்கும். ஆப்போசிட் கிளாக்வைஸும் வைங்க. இங்கிட்டு 2 சைடும் ஆன்டி கிளாக்வைஸ் ப்ரொப்பலர் வைங்க. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. இதில் உள்ள சுவிட்ச் உடஞ்சிருச்சு. அதனால தான் நான் ஊசி வச்சு இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஓகே, ஆன் ஆகுது. டிரான்ஸ்மீட்டர் எடுத்து ஆன் பண்ணுங்க. அதில் கனெக்ட் பண்ணுங்க டிரான்ஸ்மீட்டரை. ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. ஏறுறது தெரியும் ட்ரோன் மேலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் மிஸ்டர் ஆதிடெக்.